தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். விவசாயிகளின் குரலை மோடி அரசு ஒடுக்க முயற்சிக்கிறது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லி எல்லைகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கினர். ஓராண்டிற்கு மேல் நீடித்த போராட்டத்தின் இறுதியில் வேளாண் விளைபொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதிப்படுத்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கையுடன் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய விவசாய அமைப்புகள் டெல்லியை நோக்கி பேரணி நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் கார்கே, முள்வேலி, ட்ரோன்களில் இருந்து கண்ணீர் புகை, ஆணிகள் மற்றும் துப்பாக்கிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சர்வாதிகார மோடி அரசு விவசாயிகளின் குரலை ஒடுக்க முயற்சிக்கிறது. 10 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு கொடுத்த 3 வாக்குறுதிகளை மோடி அரசு நிறைவேற்றவில்லை என்று விமர்சித்துள்ளார். மேலும் இப்போது 62 கோடி விவசாயிகளுக்காக குரல் எழுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என கூறிய அவர், சத்தீஸ்கர் மாநிலம் அம்பிகாபூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்காக காங்கிரஸ் குரல் எழுப்பும் என்று தெரிவித்துள்ளார். அதே போல விவசாயிகளுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, விவசாயிகளுக்கு இது முக்கியமான நாள். சுவாமிநாதன் ஆணையத்தின் பரிந்துரைப்படி விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. இது 15 கோடி விவசாயிகளின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார்.